மக்களே, நான் கடலூரில் தான் இருக்கேன். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், போன வாட்டி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் எங்கே அடைச்சாங்கன்னா கடலூரில் தான் அடைச்சாங்க. கடலூரில் சவுக்கு சங்கர் அவர்களை ஜெயிலில் போய் பார்த்தலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனையில் இருந்த லட்சக்கணக்கான மனுஷனில் நானும் ஒருத்தன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த நிலைப்பாடு மாற்றம் ஏன் வந்தது? கொஞ்சமாக போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எனக்கிட்ட ஏற்பட்ட வேறுபாடு என்னென்னா, போன வருஷம் நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், இந்த வருஷம் நான் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறேன். நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நான் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ நிறையா விஷயங்களை படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது சும்மா போல் தேவையில்லாமல் இதை ஃபாலோ பண்ணிருக்கோம், இதுக்கிட்ட ஒன்றுமே இல்லை போல் அப்படிங்கிற சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால சவுக்கு சங்கர் அவர்களை கடந்த 8 மாதமாக நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, அவரோட உரையாடல்களை கேட்கக்கூடியதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கைது அப்படிங்கிறது வந்த பிறகு இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஸ்டாண்ட் வித் சவுக்கு அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனிச்சு. இன்றைக்கி சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகுது. இவரோட கைது சரி தவறு அப்படிங்கிற டிஸ்கஷன் இங்கே ஆரம்பிச்சிருச்சு. போன வாட்டி கைது தவறு அப்படிங்கிறதுல 99% மக்கள் உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 இந்த பக்கம் இருக்காங்க, 50 அந்த பக்கம் இருக்காங்க. இந்த விவாதமானது இப்படி போயிட்டுருக்கு. இந்த விவாதத்தில் நம்ம பங்கேற்கிறோம். ஒரு 3 காரணங்களை இந்த வீடியோவில் பட்டியலிடுறோம். இந்த 3 காரணங்கள் அடிப்படையில் இந்த கைது சரியானது அப்படிங்கிறது தான் நம்மளோட பாயிண்டாக இருக்குது. அதை நோக்கி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்னோட முதல் பாயிண்ட் மக்களே, நோக்கமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு வேலையை பார்த்துருக்கக்கூடிய ஒரு நபர், நோக்கமற்ற அரண் இல்லாமல் இந்த வேலையை பார்க்குற அந்த நபர் இந்த சமுதாயத்துக்கு ஏன் தேவை? இந்த கைதை வரவேற்கிறதுக்கு முதல் காரணமாக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்குமே யூடியூப்பில் வீடியோ பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. முதல் விஷயம் பேமெண்ட். யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது மூலமாக நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்கிறது மூலமாக ஒரு சின்ன வருமானம் நமக்கு யூடியூப்பில் கிடைக்குது. என் சேனலை மையப்படுத்தி பேசுகிறேன், அதனால் சின்ன வருமானம்னு பல்வேறு நபர்களை சூஸ் பண்ணி பேசும்போது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ வேலைகள் பார்க்குறாங்களோ, எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து வருமானம் வருது. முதல் பாயிண்ட் பேமெண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்கே ஒரு நோக்கம் இருக்குன்னு சொன்னேன்ல. என்னோட நோக்கம் என்ன, இங்கே எல்லாருமே திமுக என் கட்சி, அதிமுக என் கட்சி, பாமக என் கட்சி, நாம் தமிழர் என் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி பின்னாடி நின்று அந்த கட்சி என்ன பண்ணாலும் 100% சரி அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன்? இல்லைங்க, ஒரு கட்சி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்காதீங்க. நம்ம எல்லாம் பொதுமக்கள், கட்சிக்காரங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாகிய நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில் சரி தப்பு பார்த்து அரண் சார்ந்து சரியான கட்சி பக்கம் போய் நின்றுவோம். அந்த பிரச்சனை அடுத்த பிரச்சனை வருதுன்னா அடுத்த பிரச்சனையை முழுமையாக பார்ப்போம். 2 பக்கம் இருக்கக்கூடிய தகவல்களை பார்ப்போம். இல்லை 3 கட்சி இருந்தாலும் 3 பக்கம் இருக்கக்கூடிய தகவலை பார்ப்போம். எந்த இடம் சரியாக இருக்கோ அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்போம். ஸோ இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸை நகர்த்தி கொண்டு போவோம். எதிர்கட்சியாக எந்த கட்சி நல்லா வேலை பார்த்துருக்குன்னு பார்ப்போம். ஆளுங்கட்சியாக எந்த கட்சி சில தவறுகள் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஓவரால் 5 வருஷம் கழித்து இந்த கட்சிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லை இந்த கட்சிக்கு வேணான்னா எதிர்கட்சியாக எந்த கட்சி வேலை பார்த்துருக்கோம் அந்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா. போன வாட்டி திமுக ஓட்டு போட்டேன்னா இந்த வாட்டி 5 வருஷம் நான் அனலைஸ் பண்ணி அதிமுகவுக்கு போடணும். அடுத்த வாட்டி அனலைஸ் பண்ணி இல்லை அதிமுகவே நல்லா பண்ணுதுன்னு தோணா மீண்டும் அதிமுகவுக்கு போடணும். இல்லைங்க, சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னா நாம் தமிழ் கட்சிக்கு போடணும். கட்சி சார்ந்த அரசியல் பேசாமல் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அதை நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கேன் கடந்த 1 வருஷமாக. இதில் வரவேற்பு இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, இது ரெண்டுமே இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்களோட நோக்கம் என்ன? ஊழலுக்கு எதிராக நீங்கள் வந்து சேனல் நடத்துகிறீங்களா? அப்போ ஊழலுக்கு எதிராக சேனல் நடத்துகிறீங்கன்னா ஏன் அதிமுக பக்கம் இருக்கீங்க? ஊழல் பண்ணுற கட்சியில் திமுக இருக்குது, அந்த பக்கம் அதிமுக இருக்குது. அப்போ ஊழலுக்கு எதிராக அரசியல் கட்சி நீங்கள் வந்து தொடங்கணும்னா நீங்கள் தான் கட்சி ஆரம்பிக்கணும். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக பணம் தேவைப்படும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் தான் ஊழல் தான் பண்ணுவீங்க. ஒரு கட்சி ஊழல் பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு இந்த அரசியல் சமயத்தில். நான் இதை வந்து ஆதரிக்கலை, வேறு வழி இல்லை. எவன் கம்மியாக ஊழல் பண்ணுறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறதுலாம் இனிமேல் சாத்தியம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது என்னோட முதல் பாயிண்டாக இருக்குது. வாரிசு அரசியலை எதிர்த்து நீங்கள் சேனல் நடத்துகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சி வாரிசு அரசியல் பண்ணலை? ஆசியா முழுக்கவே வாரிசு அரசியல் இருக்குது. வாரிசு அரசியலை எதிர்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அதிமுகலே வாரிசு அரசியல் இருக்குது. இதற்கு முன்னாடி நீங்கள் ஆதரித்த திமுகலே வாரிசு அரசியல் இருக்குது. இப்போது வாரிசு அரசியல் எடுத்தும் நீங்கள் சேனல் நடத்தலை. பேமெண்ட் ஒன்று இருக்குது, 2வது பாயிண்ட்டும் செட் ஆகலை. இப்போ 3வது மத ரீதியான அரசியலை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிஜேபி எதிர்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது பஸ், நான் ஒத்துக்காமல் இல்லை. ஆனால் எத்தனை வீடியோ பிஜேபி எதிர்த்து போட்டிருக்கீங்க? எத்தனை விஷயங்களை பிஜேபியை குற்றம் சுமத்திருக்கீங்க? எத்தனை விஷயங்களில் பிஜேபி பண்ணுற ஸ்கேமை வெளியே பேசியிருக்கீங்க? உங்களுக்கு பிஜேபி மதம் சார்ந்த அரசியல் பண்ணுதுங்கிறது பிடிக்கலனா எவ்வளவு நேரம் பிஜேபியை டார்கெட் பண்ணுறீங்க ஒரு நாள்னு கேட்டிங்கன்னா அதற்கும் பதில் இல்லை. ஸோ சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை தான் ஏற்படுத்த விரும்புகிறாரு? ஒரு அரசு இயந்திரத்தை எதிர்த்து உட்காந்து கேள்வி கேட்கறது மட்டும் ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியுமா? ஒரு அரசு இயந்திரத்தை கேள்வி கேட்டால் அவர் பெரிய ஆளாக முடியுமா? ஒரு அரசு இயந்திரத்தை தொடர்ச்சியாக கேள்வி கேட்கறது மூலமாக தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்க முற்படுறது மட்டும் இந்த சமுதாயத்துக்கு
தேவையான்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தேவையில்லை. ஒரு அரசை விமர்சிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, அதை நாங்களே பார்த்துக்குறோம். இந்த தேவையற்ற அந்த விமர்சனங்களை செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் மணிக்கணக்காக வீடியோ பண்ணுறது மூலமாக இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது? உங்களை ஃபாலோ பண்ணுற 1,00,000 பேர் 1,50,000 பேரோட நேரம் வேஸ்ட் ஆகுது. அதை தாண்டி இங்கே வேறு எதுவும் நடக்க போகிறதில்லை. இது நம்மளோட முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது மக்களே, இந்த நோக்கம் தான் முதல்ல தப்பாக இருக்குது. அவரோட நோக்கம் என்னன்னா, அவரை மையப்புள்ளியாக தமிழக அரசியல் களத்தில் ஆக்கிக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் நினச்சா ஒன்று நடக்கணும், அவருக்கு பிடிக்கலன்னா ஒன்று நடக்கக்கூடாது. அவர் தான் தமிழக அரசியல் புள்ளியோட மையமாக இருக்க ஆசைப்படுறாரு. இதுதான் அவரோட நோக்கமாக இருக்குது. தமிழக அரசியல் களத்தில் தமிழக அரசை எதிர்க்கிறதுக்கு நிறைய கட்சி இருக்குது. சீமானை எதிர்க்கிறாங்க, அண்ணாமலை எதிர்க்கிறாங்க, பாமக தினந்தோறும் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டிடிவி அண்ணன், அந்த பக்கம் ஓபிஎஸ், அந்த பக்கம் எடப்பாடி அண்ணன், எல்லாருமே தமிழக அரசை திமுக அரசை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கெங்கே அடிக்கணுமோ அங்கங்கே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கெங்கே தேவை இருக்கோ அங்கங்கே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழக அரசை விமர்சிக்க சவுக்கு சங்கரை விட்டா வேற ஆள் இல்லை அப்படிங்கிற பின்பத்தை இவரே கட்டமைச்சுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ச்சியாக ஒரு அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு அந்த அஜெண்டாவை நோக்கி தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறது மூலமாக, பாத்தியா திமுகவை என்னை விட்டா எதிர்க்க ஆள் கிடையாது, பாத்தியா நான் தான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. திமுக அரசை பல்வேறு தருணங்கள்லாம் அண்ணன் சீமானு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேனா சின்னம் அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு வந்து திமுக அரசு கிடப்பில் போட்டுச்சுன்னா அதுக்கு சவுக்கு சங்கரை காரணம் யார் காரணம்? அதுக்கு முழுக்க சீமான் தான் காரணம். செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறதுக்கு நீங்களா காரணம்? நம்ம சேனலில் கூட வீடியோ இருக்குது, அந்த தீர்ப்பை முழுமையாக பார்த்து அந்த சமயத்தில் சொன்னோம். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் காரணமாக அந்த மனுஷன் ஜெயிலில் இருக்கான். நீங்களா தூக்கி ஜெயிலில் போட்டிங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் பல்வேறு பிரச்சனைகளில் அந்த அரசை விமர்சனம் பண்ணி அந்த அரசு அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கரை விட்டா இந்த அரசை விமர்சனம் பண்ணால் ஆள் இல்லை அப்படிங்கிற பின்பத்தை இவரே கட்டமைக்க ட்ரை பண்ணுறார். அதுதான் இவர் பண்ணுற ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ மூணாவது மக்களே, அரசை விமர்சனம் பண்ணுறது எல்லாருமே பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்க மாட்டாங்க. அரசியல் களத்தில் அரசியல் தலைவர்களே இதை செய்கிறது கிடையாது. இப்போ அருண் அப்படிங்கிற ஒருத்தர், சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை மிக கடுமையாக மிக தரம் தாழ்ந்த விமர்சனம், பொறுக்கி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவர் யார்? தமிழ்நாடு அரசோட சட்ட ஒழுங்கை பார்த்துக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரி. ஒரு பொது மேடையில் சென்சார் இல்லாத யூடியூப்பில் உட்காந்து தரம் தாழ்ந்து அவர் வீட்டில் அவர் பேரை யார் பச்சை கொடுத்தனா எங்களுக்கு என்ன, தமிழக மக்களாகி எங்களுக்கு என்ன இருக்குது அதில்? இவர் முதலமைச்சர் கொடைக்கானல் போயிட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாரு. உதயநிதி லண்டன் போயிட்டார்னு வைக்கிறாரு. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்குது. முதலமைச்சர் எது நினச்சாலும் பண்ணவும் முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எது நினச்சாலும் பண்ண முடியாது. என்ன பண்ண சொல்கிறீங்க? 45 நாள் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ பிரதமர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு, ராகுல் காந்தி பண்ணுறாரு. அவங்களுக்குலாம் ஸ்கோப் இருக்குது, அவங்களுக்குலாம் விஷன் இருக்குது. அவங்க தமிழ்நாடு முழுக்க இல்லாமல் இந்தியா முழுக்க அவங்க அரசியலை பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே வேலை கிடையாது பாஸு. நீங்கள் ஒரு இந்த எலெக்ஷன் டயத்தில் அந்த பந்தல் ஓப்பன் பண்ணணும்னா கூட தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கணும். எதுவுமே செய்ய முடியாது. 1000 ரூபாய் ஸ்கீமுக்கே தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி கொடுத்ததுனால தான் பெண்கள் அக்கௌண்ட்டில் போகுது. இல்லாட்டி அந்த ஸ்கீமும் போகாது. முழுக்க தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது முதலமைச்சரை என்ன பண்ண சொல்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலினை என்ன பண்ண சொல்கிறீங்க? ஸோ இதான் சமயம். வெளியே போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். ஏன் அவங்களாம் ஓய்வு எடுக்கவே கூடாதா? எனக்கு சத்தியமாக புரியல. எப்போ பாரு அரசியந்திரத்தில் இருக்கவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கணுமா? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் குடும்பம் குட்டியெல்லாம் இல்லையா? எந்த சமயத்தில் எந்த விமர்சனத்தை வைக்கணும் அப்படிங்கிற அந்த இது கிடையாது. சாமானிய மக்களுக்கு முதலமைச்சர் கொடைக்கானல் போகிறது இந்த பின்னணி தெரியாது. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்குது அப்படிங்கிற இந்த பின்னணி தெரியாது. இந்த விமர்சனத்தை பார்த்தோன்னா பாத்தியா அப்படின்னு சொல்லி சக மனிதர்களும் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு சக மனுஷனை எஜுகேட் பண்ணி சரியான பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டுறது தான் நம்மளோட வேலை. அதை பார்க்காம கண்மூடித்தனமாக விமர்சிக்கிறது, கிடைச்ச அத்தனையிலையும் போட்டு செய்கிறது, எப்படி இது சரியாக இருக்கும்? ஸோ இந்த தனிப்பட்ட விமர்சனம் அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் அவர்களோட கைதோட மிக முக்கியமான ஆதாரமாக இருக்குது. இப்போ நானாவதாக கடைசியாக போனஸாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு அரசை விமர்சிக்கிறது மட்டும் வேலை கிடையாதுங்க. ஒரு அரசை எங்கெங்கே பாராட்டணுமோ அங்கங்கே பாராட்டலாம், எங்கெங்கே விமர்சனம் பண்ணணுமோ அங்கங்கே பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். சொல்லப்போனால் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 7500 ரூபா மாதம் தகுதியான நபர்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் ஏறிடும். இந்த தகுதியான நபர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாமில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்துடும், பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, எக்ஸாமுக்கு படிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 43 பேர் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்க. 37 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் அந்த ஸ்கீமில் பரீட்சையில் பாஸ் ஆன குழந்தைங்க. ஸோ பரீட்சையில் பாஸ் ஆன குழந்தைங்களுக்கு அந்த 7500 ரூபா காசு அவங்க அக்கௌண்ட்டில் போனதுனால ஃபோக்கஸ்டாக எக்ஸாம் மட்டும் படிச்சிருக்காங்க. படித்ததுனால எக்ஸாம் கிராக் பண்ணிட்டாங்க.
37 பசங்க போயிட்டாங்க. மிச்சம் 6 பேர் வேணால் அந்த ஸ்கீம் அப்ளை பண்ணாத நபர்கள் இருக்கலாம். ஆனால் 37 பேர் மெஜாரிட்டியாக அந்த ஸ்கீம் யாருக்கு போய் சேரணுமோ 90% கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அவங்க எக்ஸாமை கிராக் பண்ணிட்டாங்க. அந்த 7500 ரூபா பணம் பாக்கெட்டுக்கு வந்தோடனே சரி இப்போ கவர்மெண்ட் பணம் போட்டுருச்சு, படிக்கிற வேலையை பார்க்கலாம், வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைக்கு போய் படித்தவங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதனால தொடர்ச்சியாக படிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம், கன்னடா முதற்கொண்டு இந்த காலை உணவு திட்டம் பெரிய லெவலில் வரவேற்பு பெற ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு காலைல சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயமா இருந்ததுனால பல்வேறு நபர்களும் இதை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசில் 50 நல்ல திட்டம் இருந்துச்சுன்னா 50 தப்பான விஷயங்களும் இருக்குது. எந்த ஒரு அரசாங்கமும் 100% சரியாக செயல்பட முடியாது. 50% இங்கே இருக்குன்னா 50% இங்கே இருக்குதான், மாற்று கருத்து இல்லை. சீமானவர்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல 33% அப்படிங்கிறது 50% வேட்பாளர்களை கொடுத்து கட்சியில் அமல்படுத்தி அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியே முடிச்சிட்டாரு. ஆனால் எல்லாரும் சீமானவர்களை நோக்கி என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்க, ஜெயிக்கிறவனும் இதை செய்ய மாட்டாங்க, ஜெயிக்காதவன் தான் அந்த வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொல்லும் போது திமுக அந்த வேலையை பார்க்காதது அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கும்போது அந்த பக்கம் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து வேட்பாளரை நிப்பாட்டிட்டாரு. ஸோ 33% அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க, திமுக செயல்படுத்திட்டாங்க. இந்த விமர்சனத்தை நான் முன்வைக்கலாம். எங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, அங்கே பாருங்கள் 5 தடவை ஆட்சியில் இருந்துட்டாரு, 33% கொடுத்துட்டாரு, கொடுத்து வேட்பாளர் நிப்பாட்டிட்டாரு, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வியை திமுக நோக்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரோட வேலை என்னன்னா அரசாங்கத்தை விமர்சிக்கிறது மட்டும் வேலை கிடையாது. அரசு எங்கெங்கே நல்லா செயல்பட்டுருக்கோம் அங்கங்கே பாராட்டும் போது தான் எங்கே விமர்சித்தோமோ அங்கே மரியாதை இருக்கும். தொடர்ச்சியாக காலிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து எதையாவது உட்காந்து அப்படியே போட்டு கத்தின்னு எதுக்கு இது? இந்த சமுதாயத்துக்கு இதனால் என்ன பயன் இருக்குது? உங்களை நீங்கள் தாங்க உண்மைக்குமே நாம் தமிழ் கட்சியை பாலிடெக்னிக் சொன்னீங்கல்ல, நீங்கள் தான் உண்மைக்குமே பாலிடெக்னிக். உங்களை நோக்கி வருவாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள்கிட்ட படிப்பாங்க, படிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்குற முறையானது சரி கிடையாது அப்படிங்கிறதுனால கடந்து போயிடுவாங்க. ஸோ தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக விமர்சனம் பண்ணால் மட்டும் உங்களை மையமாக வச்சு இந்த அரசியல் புள்ளி நகரம்னு நினச்சிங்க. உங்கள் கைதானது சரியானதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் கைதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை, ரொம்ப சரியான கைது தான். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கைது பண்ண முறையில் வேணால் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. என்ன பண்ணுறது? ஒரு அரசு இயந்திரத்தை கோவப்படுத்தினா அந்த அரசு இயந்திரம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது அப்படிங்கிறது உங்கள் நிகழ்வு மூலம் நம்மளால் பார்த்துக்க முடியுது. முடிந்தளவு அறம் சார்ந்து விமர்சனம் வைக்கும்போது எந்த அரசு இயந்திரமே ரொம்ப தவறாக நடந்துக்கிறது இல்லை. திமுக அரசு அதை செய்கிறதே இல்லை. அந்த அறத்தை விட்டுட்டு பொய் தகவல்களை மையமாக நிரப்பி ஒரு அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் டெய்லி உட்காந்து வேலை பார்க்குற உங்களை வீட்டில் வச்சுப்பாங்களா? உங்களை என்ன வீட்டில் வச்சு கொஞ்சவா முடியும்? ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்க, அனுப்பிட்டாங்க. ஸோ உங்கள் கைது சார்ந்த விஷயங்களில் எனக்கு தோண அத்தனையுமே இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். இது சார்ந்த கருத்துக்கள் அத்தனையுமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம இதை பற்றி பேசலாம். நம்மளோட ஒரே நோக்கம் அரசியல் ரீதியாக செய்திகளை முழுமையாக புரிஞ்சுக்கிறது தான். செய்திகளை நோக்கி முழுமையாக புரிஞ்சுக்கிற அந்த பயணத்தை தொடர்ச்சியாக தொடருவோம். அதை சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.